பேசுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருச்சு. நீ ஃபர்ஸ்ட் பேசுவேன்னு நான் பார்த்தேன். கிளாஸோட ஷைனிங் ஸ்டாரே நீ தான். இப்போ வந்துட்டு நிலா அதை அபகரிச்சிருவா போல. இந்த சின்ன விஷயத்தாலலாம் நிலா வந்துட்டு ஷைனிங் ஸ்டார் ஆக மாட்டா. நான் தான் எப்போதும் ஷைனிங் ஸ்டார். ரொம்ப புகை வருதில்ல நிலா? இல்லையே ஜெசி, ஏன் திடீர்னு இப்படி கேட்குற? அங்கே பாரு, அஸ்வினியும் பாக்கியாவும் நீ வந்துட்டு ஷைனிங் ஸ்டார் ஆக போறேன்னு சொல்லிட்டு புகஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபயர் இன்ஜின் கூப்பிடணும் போல. அதுவா? அதுக்கு ஆமாண்ணா. அந்த அஸ்வினியும் உன்னை என்னெல்லாம் கிளாஸ்ல வந்துட்டு சொல்லி திட்டினா, இப்ப பாரு நல்லா வேணும்தான். விடு விடு ஜெசி, அவங்கள மாதிரி நம்ம யோசிக்க கூடாது. வியன் கரெக்டான படம் புக்கத்திருக்கா இவங்களுக்குலாம். சரி போதும் போதும். ஏய், மற்றவங்க என் ஃப்ரெண்டை கேள்வி பண்ண எனக்கு எப்படி பிடிக்கும். இந்த அஸ்வினி பாக்கியா மட்டும் என் கையில் கிடச்சா நல்லா படிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டாஃபையும் கைக்குள்ள போட்டுட்டு உனக்கு அவள் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காள். அவள் பாரு இன்னும் நிறையா வாங்குவா. ஐயோ ஜெசி, நம்மளுக்கு இது தேவையில்லை. என்ன தேவையில்லை? உனக்கு பிரச்சனை கொடுக்கறது மட்டும் அவளுக்கு தேவையோ? அவள் பண்ணுறாள்ல, அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். விடு, என்ன பண்ணுறது நம்ம. இப்படியே இருநிலா, அதனால தான் அவள் உனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கா. நீ எதிர்த்து எதுவும் பண்ண மாட்டேனால. ஏய் அஸ்வினி, இந்த பீரியட் கெமிஸ்ட்ரி தானே? ஆமாம் ஆமாம், கெமிஸ்ட்ரி மேம் டெஸ்ட் சொல்லியிருக்காங்கல்ல.